Good morning to all. Today we are going to learn 5th standard English grammar. Collective nouns. கூட்டு பெயர்ச்சொற்கள். Abstract noun. பண்பு பெயர்ச்சொற்கள் படிக்கிறோம். Collective nouns. To indicate any group, we use collective nouns. To indicate any group, we use collective nouns. அதாவது group of people, group of peoples, group of things, இதெல்லாமே நம்ம சொல்லும்போது விஷயம் கூட்டு பெயர்ச்சொற்கள் கலெக்டிவ் நவுன்ஸ் என்ன விஷயம் பயன்படுத்துவோம். இப்போ நம்ம புக்கில் நிறைய இருக்கிற மாதிரி என்ன சொல்லுவோம்னா a galaxy of stars, விண்மீன்களின் கூட்டம், army of ants, எறும்புகளின் கூட்டம், herd of cows. ஓகே, இதெல்லாமே எல்லாம் வரும் கலெக்டிவ் நவுன்ஸில் வரும். அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ் என்ன? பண்பு பெயர்ச்சொல். The words that name things that we are not concerned. Concrete that we are not concrete. The 5 physical senses cannot detect on abstract noun. அதாவது பண்பு பெயர்ச்சொல் எனக்கு மேலே வரும், அதை உள்ள அடைக்க முடியாது. உதாரணமாக ஆமாம் ஐம்பூதங்களை சொல்லுமா இல்லையா, 5 physical senses அதெல்லாம் எல்லாம் வரும் தெரியுமா? கேட்டல், பார்த்தல், நுகர்தல், முகர்தல் வருதா இல்லையா, இதெல்லாமே எல்லாம் வரும் அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ல வரும். அது மட்டும் இல்லை, இதை பாருங்க, யூ cannot see, அதை செய்ய முடியாது, பார்க்க முடியாது, smell it, அதை உணர முடியாது, taste it, உணர முடியாது, hear it, கேட்க முடியாது, or touch it in the sense. An abstract noun is a quality, concept, an idea, or maybe even an event. Even an event. இப்போ நம்ம என்ன செய்யறோம், நம்ம புக்கில் பேட்ச் நம்பர் 87ல இருந்து 90 வரைக்கும் நம்ம உள்ள அந்த எக்ஸசைஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான். அந்த புக்கெல்லாம் நீங்கள் வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் பாருங்க. 87 பேட்ச் நம்பர் எடுத்தாச்சா? அதில் பாருங்கள், ஒரு பொண்ணு ஒரு பையன் நிற்காங்களா, சுருதி சோமு ரெண்டு பேரும் பேசுகிறாங்க. ஹாய் சுருதி, லுக் தேர் ஆர் லாட் ஆஃப் கவுஸ். அதாவது அங்கே பாரு சுருதி, நிறைய பசுமாடு இருக்கு, நிறைய இருக்கா, பசுமாடு இருக்கா, லாட் ஆஃப் கவுஸ்ன்னு அவனு சொல்கிறாங்க. உடனே நோ சோமு, யூ ஷுட் கால் இட் எ ஹெட் ஆஃப் கவுஸ். அப்படி சொல்லக்கூடாது, நம்ம படித்தோமா கலெக்டிவ் நவுன்ஸை படித்தோமா, அது பசுக்கள் எல்லாம் சேர்ந்து மொத்தமாக கூட்டமாக இருக்கா, ஹெட் ஆஃப் கவுஸ் அப்படி சொல்லணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதுக்குள்ள பார்ப்போமா? Suruthi says a collection group of cows is called as a head of cows. To indicate any group we use collective nouns. கூட்டு பெயர்ச்சொல்லை ஏற்க சொல்லுவோம்னா இதெல்லாம் மொத்தமாக சேர்ந்துக்கக்கூடிய பொருளை என்ன சொல்லுவோம், நம்ம கூட்டு பெயர்ச்சொல் அப்படி சொல்லுவோம். அந்த எக்ஸாம்பிள்களை பாருங்க. A team of players, விளையாட்டு வீரர்கள் அணி மொத்தமாக இருக்கா, a team of players. A galaxy of stars, அதாவது வானத்தில் உள்ள நட்சத்திர கூட்டங்கள், a galaxy of stars. A pack of dogs, மொத்தமாக இருக்க நாய்கள் எல்லாம் கூட்டமா, a pack of dogs. A swarm of flies, swarm of flies, இந்த ஃப்ளைஸ் உடைய மொத்த கூட்டங்க. அதுக்குள்ள பாருங்க, band of musicians. அதுக்கடுத்து பாருங்க, an army of ants, army of ants. Turn over page number 88. திருப்புங்க. Write the collective nouns. Write the collective nouns. அது என்ன பாரு, வாத்து கூட்டம் இருக்கா, a flock of birds, a flock of birds, flock, 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 என்ன, a flock of birds. Next picture பாருங்க, a bunch of grapes, bunch, bunch, a bunch of grapes. B பாருங்க, match the picture with the collective nouns. Match the following. Match the pictures with the collective nouns. A flock of goats,
மேட்ச் பண்ணுறங்க பார்த்தியா, flock of birds. Second பாரு, the nest. Next என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, a bouquet of flowers. The third one, an army of soldiers. The fourth one, a shoal of fish. The fifth one, a chore of singers. A chore of singers. Next பாருங்க, next page பாருங்க. Hey Somu, I find happiness in sharing my ideas. Hey Somu, I find happiness in sharing my ideas. Now let me show you other kind of naming words. Other kind of naming words நம்ம படிச்சோம். என்ன படிச்சோம்? Abstract noun, பண்பு பெயர்ச்சொல் படிச்சோமா? There are some naming words that can be only felt and experienced. We cannot see or touch them. For example, we cannot see happiness, but we can feel and experience it. அதாவது அதை நம்ம என்ன செய்ய முடியும், உணர முடியும், ஆனால் தொடவோ ஏன்னா டச் பண்ணவோ முடியாது, பார்க்கவோ கேட்கவோ டச் பண்ணவோ முடியாது. These naming words are called abstract nouns. பண்பு பெயர்ச்சொல், ஏன்னா நுண்மை பெயர்ச்சொல் அர்த்தம். எக்ஸாம்பிள் பாருங்க, அதில் happiness, anger, sadness, jealous. More example பாருங்க, honesty, wisdom, beauty, hope, luck, mercy, dream, pride, life. This is பார்ப்போமா? Pick out the abstract noun. நான் அண்டர்லைன் பண்ணிருக்கேன் பாருங்க, இந்த 5 sentences இருக்கா, இந்த 5 sentences வந்து நான் அண்டர்லைன் பண்ண வார்த்தையில நீங்க எடுத்து எழுத வேண்டியதான். He takes pride in his job. The dove is a symbol of peace. My grandmother is full of wisdom. Inia is very tall for age. Inia is very tall for her age. Prem felt a lot of anger. The first part, pride, peace, wisdom, age, anger. Abstract noun இதான், இது எடுத்துக்கணும். Next page பார்ப்போம். Color the stars with the abstract noun. Color the stars with the abstract nouns. First பாரு, daycare, fear, fish, lock. எது அதில் சேரும்? ரைட் பட்டிருக்கிறது பாரு, fear, அதை நீ என்ன செய்யணும், கலர் பண்ணணும். Then pen, joy, friend, rules. ரைட் பண்ணியிருக்கு பாரு, joy, abstract noun. Next one பாரு, picture, freedom, kindness, commuter. kindness என்ன செய்யணும், ரைட் பண்ணியிருக்கா, நீ அதை கலர் பண்ணணும். Then okay, bye, see you, thanks a lot. Let us read. Lost in space. விண்வெளியில் தொலைஞ்சு போகிறத பற்றி ஒரு கதை இது, நம்ம பார்ப்போம். அமுதன் அண்ட் நிலவன் விசிட்டட் ஸ்பேஸ் மியூசியம். அமுதனும் நிலவனும் விண்வெளி அருங்காட்சியகத்தை விசிட் பண்ண போகிறாங்க. They saw a model of a space shuttle. அங்கே ஒரு விண்கல மாதிரியை பார்க்குறாங்க. Then நிலவன் found a launch and opened the shuttle. நிலவன் என்ன செய்யறான், தாழ்பாலை விண்கலத்தை திறக்கிறான். They entered the shuttle and the door locked. அவர் உள்ளே சென்ற பொழுது கதவு என்ன செஞ்சது, லாக் ஆயிடுது. Now they were trapped inside and they walked into the deck. அவர் உள்ளே சிக்கி கொண்டனர், இப்பொழுது அவர்கள் மேடைக்குள் சென்றனர். அதில் பாரு, அடுத்தாப்புல அமுதன் என்ன சொல்றான் பாரு, so many switches. What does this big green switch do? நிறைய சுவிட்சுகள் இருக்கு, இந்த பெரிய பச்சை சுவிட்ச் எதற்கு அப்படின்னு என்ன செய்யறான், அமுதன் கேட்கறான். நிலவனை பாரு, நோ டோன்ட் டச் இட், இல்லை அதை தொடாதே அப்படி யார் சொல்றா, நிலவன் சொல்றான். பட் அமுதன் had pressed the switch and the shuttle pressed into outer space. அமுதன் அதை அமுக்கிட்டான், உடனே அந்த விண்கலம் விண்ணை கிழித்து கொண்டு மேலே பறக்கிறது. என்ன அப்புறம் அமுதன் சொல்றான் பாரு, அமுதன், சாரி, I thought the button would be the door, but looks like I hit the wrong button. மன்னித்து விடு, நான் அந்த பட்டன் கதவை திறக்க நினைச்சு நான் ஆன் பண்ணேன், ஆனால் அது என்ன செஞ்சது, தவறான சுவிட்சை அழுத்திட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லி யார் சொல்றா, அமுதன் சொல்றான்.
நிலவன். What have you done, அமுதன்? என்ன செய்து விட்டாய் அமுதன்? The settle went through a belt of asteroids. இந்த விண்கலம் பல சிறுகோள்களை கூட்டத்தை கடந்து சென்றது. அப்படியே கடந்து போது நிலவன் சொல்றான், அமுதன், an asteroid is coming towards us. Turn the settle. அமுதன், ஒரு கோள் நம்மை நோக்கி வருகிறது, விண்கலத்தை திருப்பு அப்படின்னு சொல்றான். அமுதன், how will I turn the settle? நான் எப்படி விண்கலத்தை திருப்புவேன்? let me try pulling this lever. சரி, இந்த நம்புகோலை இழுக்கிறேன், இழுக்க ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்றான். the settle crossed landed on the new planet. அந்த விண்கலம் என்ன செய்து ஒரு புதிய கோள்ல தடாலன தரை இறங்கியது. அப்படியே தரை இறங்கிது. they ran for the suits. நிலவன் saw green lights coming towards the settle. உடனே விண்வெளி உடைய தேடி ஓடினாங்க, ஓடி எடுத்துட்டாங்க. நிலவன் பச்சை ஒளி விண்கலத்தை நோக்கி வருவதை கவனித்தான். பச்சை ஒளி விண்கலத்தை நோக்கி வருவதை என்ன செய்யறான்? நிலவன் கவனிக்கிறான். அமுதன், look at those lights. அந்த ஒளியை பாரு, அந்த ஒளியை பாரு அப்படின்னு சொல்றான். it is coming towards us. அது நம்ம நோக்கி என்ன செய்யுது? வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றான். நிலவன், yes, they are all around us and the settle is very big. let us wear our suit. அவங்க எல்லாமே சுற்றி இருக்கிறார்கள். மேலே அந்த விண்கலம் ரொம்ப பெருசா இருக்கு, என்ன நாம் அந்த விண்கல உடையை அணிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க? 2 பேரும் அந்த விண்கல உடை இருக்கா இல்லையா, ஸ்பேஸ் சூட், அதை அணிகிறாங்க. aliens from the big settle shattered the windows and took them out. விண்வெளியிலிருந்து வேற்றுக்கிரக வாசிகள் என்ன செய்றாங்க? சன்னலையை உடைத்து அவங்க கீழே குதிக்கிறாங்க. கீழே குதிச்சு வெளியே வர்றாங்க. அவங்கள வெளியே எடுக்கிறாங்க. யாரை? அந்த 2 பேரையும் சன்னலை உடைச்சு 2 பேரையும் என்ன செய்றாங்க? வெளியே எடுக்கிறாங்க. 2 பேரையும். அலியன்ஸ் 1 பாரு. ப்ளீஸ் டோன்ட் பி அஃப்ரைட். தயவு செய்து யாரும் பயப்படாதீங்க. there is a problem with your settle. உங்கள் செட்டிலில் ப்ராப்ளம், பிரச்சனை இருக்குது, பிரச்சனை உள்ளது. we can fix it for you. நாங்கள் என்ன செய்கிறோங்க? அதை சரி செய்து என்ன செய்கிறோம்? தர்றோம். we can fix it for you. நிலவன் என்ன சொல்கிறான்? how is this possible? how is this possible? அது எப்படி முடியும்? do you speak our language? நீங்கள் எங்கள் மொழியை பேசுகிறீர்களா? என்னது இது? நீங்கள் எங்கள் மொழியை பேசுகிறீர்களா? அது எப்படி முடியும் அப்படி யார் கேட்குறா? நிலவன் கேட்குறாப்ல. அடுத்து பாருங்க, alien 2, we can read your mind and use that to speak your language. நாங்கள் என்ன செய்வோம்? உங்கள் மனதை அறிந்து அதுக்கு ஏற்றாக்குள்ளே நாங்கள் என்ன செய்வோம்? உங்கள் மொழியை என்ன செய்கிறோம்? பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். the aliens gave them a special room so they can remove their suits and dress. வேற்றுக்கிற வாசிகள் என்ன செய்கிறாங்க? 2 பேருக்கும் ஒரு தனி அறையை கொடுத்து உடைகளை கணிந்து விட்டு நீங்கள் இங்கே ஓய்வெடுக்க உதவுறாங்க. alien first, please rest here and eat this capsule. they are the same as your food. தயவு செய்து இங்கே ஓய்வெடுங்க, இந்த கேப்சூலை என்ன செய்கிறாங்க? சாப்பிடுங்க, இது உங்கள் உணவு போன்றது தான் அப்படின்னு என்ன செய்கிறாங்க? அந்த alien 2 கொடுக்குறாங்க. அப்புறம் பாருங்க, hey, wake up, your ship is ready, put on your suits, it is time to go home. எழுந்திருங்க, wake up, உங்கள் விண்கலம் தயாராகி விட்டது, உங்கள் சூட்டெல்லாம் எடுத்துக்கிடுங்க, அணிந்து கொள்ளுங்கள், நீங்கள் இப்போ புறப்பட நேரம் வந்தாச்சு, உங்கள் வீட்டுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? செல்லக்கூடிய தரம் தயாராகிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அமுதன், தேங்க்யூ ஃபார் யுவர் ஹெல்ப். உதவிக்கு ரொம்ப நன்றி. ஆர் யூ கம்மிங் டு எர்த் வித் அஸ்? நீங்கள் எங்களோட பூமிக்கு வருகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் உதவிக்கு ரொம்ப நன்றி, அதோட நீங்களும் பூமிக்கு வருகிறீங்களா கேட்குறாங்க. அப்புறம் போத் ஏலியன்ஸ் 2 பேரும் சேர்ந்து சொல்கிறாங்க. ஏலியன்ஸ் வெட்டுக்கிற வாசிகள் சொல்கிறாங்க, when the time comes we will see you. நேராக வரும்போது நாங்கள் நிச்சயம் அவங்கள பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இப்போ ஒரு கதை பார்த்தோமா? இந்த கதையை நீங்கள் எவ்வளோ புரிஞ்சிருக்கிறீங்கன்னு சொல்லி இந்த கொஸ்டின் ஆன்சரை பார்த்தா தெரிஞ்சிடும். பாருங்க, இப்போ let us understand. say true or false சொல்லுங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, அமுதன் locked the door behind him. false.
Second பாருங்க, நிலவன் unknowingly started a space shuttle. அது false. The blue lights seen through windows were aliens. False. They went out through the broken windows. True. The aliens gave a new shuttle to them. False. அந்த false போட்டது என்ன மீனிங் பாப்போமா? அமுதன் locked the door behind him. அமுதன் செய்யல, அதை லாக் பண்ணல, நிலவன் தான் லாக் பண்ணான். அப்புறம் செகண்ட் பாரு, நிலவன் unknowingly started the space shuttle. நிலவன் கிடையாது, அமுதன். The blue lights seen through window were aliens. blue light கிடையாது, green light. அதனால அது false. fourth one பாரு, they went out through the broken windows. the aliens என்ன பண்ணாங்க, விண்டோ உடைச்சு அவங்கள என்ன செஞ்சாங்க, காப்பாற்றினாங்க ரெண்டு பேரையும். ஃபிஃப்த் பாரு, the aliens gave a new shuttle to them. அவங்க நியூ ஷட்டில் கொடுக்கல, ஏற்கனவே உள்ள ஷட்டிலை ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க. அதனால் அது ஃபால்ஸ். ஓகேயா? தென் பிறகு பாரு, நேம் த கேரக்டர் ஆர் ஸ்பீக்கர். இது யாருன்னு சொல்லி நம்ம சொல்ல போகிறோம். ஃபர்ஸ்ட் பாரு, ஆர் யூ ஆல் ரைட். ஆர் யூ ஆல் ரைட் அப்படி சொன்னது யாரு, நிலவன். இதெல்லாம் சரியா சொன்னது யாரு, நிலவன். செகண்ட் பாரு, வேக்கப் யுவர் ஷிப் இஸ் ரெடி. வேக்கப் எழுந்துருங்க, உங்கள் கப்பல் ரெடி ஆகிடுது, உங்கள் கப்பல் நெஞ்சாச்சு ரெடி ஆயிடுச்சு அப்படி சொன்னது யாரு, ஏலியன். தேர்ட் ஒன் பாருங்க, லெட் மீ ட்ரை புல்லிங் திஸ் லிவர். லெட் மீ ட்ரை புல்லிங் திஸ் லிவர் அப்படி சொன்னது யாரு, நிலவன். அதாவது இந்த லிவரை பிடிச்சு இழுன்னு சொல்லி சொன்னது யாரு, நிலவன். ஃபோர்த் ஒன்று பாரு, ஐ ஆம் ஃபைன் வி மஸ்ட் வியர் த ஸ்பேஸ் சூட். நம்ம எல்லாம் நல்லா இருக்கோம், நம்ம எல்லாம் ரெண்டு என்ன செய்யணும், ஸ்பேஸ் சூட் நம்ம அணியணும் அப்படி சொன்னது யாரு, நிலவன். லாஸ்ட் ஒன் பாரு, தி ஈட் தீஸ் கேப்சூல்ஸ். ஈட் தீஸ், இந்த மாத்திரைகளை நீங்கள் என்ன செய்யுங்க, சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னது யாரு, இந்த உணவை சாப்பிடுங்கன்னு சொன்னது யாரு, அந்த விண்வெளியில் ஏலியன். ஈட் தீஸ் கேப்சூல்ஸ் அப்படின்னு சொன்னது யாரு, ஏலியன். தென் பிறகு இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், கொஸ்டின் ஆன்சர் பார்க்க போகிறோம். ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் பார்க்கலாமா? இப்போ where were the boys taken to? Where were the boys taken to? The boys were taken to outer space. The boys were taken to outer space. The விண்வெளிக்கு வெளியாக மனுஷங்க சென்றார்கள். சரி, அடுத்து பாரு, where did the space shuttle land? The space shuttle எங்க லேண்ட் பண்ணாங்க? The space shuttle landed on a new planet. ஒரு புதிய கிரகத்தில் ஸ்பேஸ் ஷட்டில் நினைச்சாங்க, லேண்ட் பண்ணாங்க. தேர்ட் ஒன் பாருங்க, what did நிலவன் see through the window? நிலவன் வந்து அந்த விண்டோ வழியாக எதை பார்க்குறான், நிலவன் saw an asteroid through the window. ஒரு கிரகத்தை, ஒரு பெரிய கிரகத்தை என்ன செய்யறான், இந்த விண்டோ வழியாக பார்க்குறான். விண்கற்கள், ஒரு விண்கற்கள், பெரிய விண்கல்ல என்ன செய்யறான் அவன் பார்க்குறான். asteroid என்ன விண்கல். ஃபோர்த் ஒன் பாருங்க, who shattered the windows? Alien from the big ship shuttle shattered the windows. Alien வேட்டுக்கிற வாசிகள் என்ன செய்றாங்க, சந்தலை உடைச்சிட்டாங்க, ரெண்டு பேரும் என்ன செய்றாங்க, காப்பாத்துறாங்க. லாஸ்ட் ஒன் பாருங்க, how did the aliens know the boys language? அந்த பாய்ஸ் உடைய லாங்குவேஜ அந்த ஏலியன் எப்படி புரிஞ்சு பேசுறாங்க அப்படிங்கிறது கேள்வி. The aliens know the boys language through mind reading. அந்த மைண்ட் வச்சு ரீட் பண்ணி என்ன செய்றாங்க, அங்கே மொழி அந்த ஏலியன் என்ன செய்றாங்க, பேசுகிறாங்க. தேங்க்யூ சில்ட்ரன், தேங்க்யூ. இதெல்லாம் எழுதி படிங்க. தேங்க்யூ.